திருப்பரங்குன்றம் விவகாரத்துல விஜய் ஏன் கருத்து சொல்ல மாட்டேங்கிறாரு, அவர் ஏன் எந்த விமர்சனத்தையும் முன்வைக்க மாட்டேங்கிறாரு, அவருடைய நிலைப்பாடு என்ன, இப்படியான பல கேள்விகள் அவரை நோக்கி எழுப்பப்படுது. என்னை பொறுத்த வரைக்கும் திருப்பரங்குன்ற விவகாரத்துல பாஜகவோட எண்ணம் என்னவோ அதுதான் விஜயோட எண்ணம், பாஜகவோட நிலைப்பாடு என்னவோ அதுதான் தாவேக்காவோட நிலைப்பாடு. அதனாலதான் அவங்க அமைதியாவே இருக்காங்க, எந்த கருத்தும் சொல்லல. இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, இன்னைக்கு வரைக்கும் விஜய கருத்து சொல்ல மாட்டேங்கிறாரு, விஜயோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு சோசியல் மீடியால தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அரசியல் கட்சி தலைவர்கள் கேட்கிறாங்க. ஆனாலும் அவர் அமைதியா இருக்காரு அப்படின்னா அப்ப ஏதோ ஒரு சார்பா அவர் எடுத்திருக்காரு. அதை சொல்றதுல அவருக்கு தயக்கம். அமைதியாவே இருந்துட்டோம் அப்படின்னா, அதை கடந்து போயிட்டோம் அப்படின்னா நம்ம நடுநிலையா இருக்கோம், நம்ம சமூக ஒற்றுமைக்காக பாடுபடுறோம், நம்ம மத நல்லிணக்கத்தை விரும்புறோம் அப்படின்னு மக்கள் நம்பிடுவாங்க, நம்பி நமக்கு ஓட் போட்டுருவாங்க அப்படிங்கிற எண்ணம் விஜய்க்கு. கரூர் சம்பவம் நடந்தது, ஓடி ஒளிஞ்சாரு. ஒரு 3 நாள் கழிச்சு வீடியோ போட்டாரு. அப்பவே எல்லாரும் கழிவு ஊத்துனாங்க. ஆனாலும் அந்த சம்பவத்தில இருந்து அவர் திருந்தல். தாவேகா 2.0 இனிமே பாருங்க, நாங்க மீட்டு எடுக்க போறோம் கட்சி அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா நிர்மல்குமார் ஒரு விஷயம் சொன்னார் இல்லையா, நாங்க கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி என்ன நிலைப்பாட்டுல இருக்கோமோ அதே நிலைப்பாட்டுலதான் இப்பவும் இருக்கணும். அததான் விஜயும் ஃபாலோ பண்றாரு. கரூர் சம்பவத்துல எப்படி நடந்துகிட்டாரோ அதே மாதிரிதான் திருப்பரங்குன்ற விஷயத்திலையும் அவர் ஃபாலோ பண்றாரு. இந்த லட்சணத்துல அவர் தான் முதல்வர் வேட்பாளரா